தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் முதலில் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து தமிழ்நாட்டின் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாது திமுக பாதுகாக்க வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அவர், தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தற்போதைக்கு அனைத்துக் கட்சி கூட்டம் தேவையில்லை என்று கூறினார். 40 MP வச்சிருக்கிறாங்க. நாடாளுமன்றம் இருக்கிற போது அந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய உரிமை பாதிக்கப்படுவதாக அவர்கள் தெரிந்தால் அந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போராடி அந்த மாதிரி இப்பொழுது இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை எந்த விதத்திலும் குறையாத அளவுக்கு அவங்க தங்களுடைய பலத்தை அங்க காட்டணும். அதுதான் நாம் முதல் வைக்கக்கூடிய வேண்டும். அதுக்கு முன்னாடி ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்துறதுக்கு உண்டான அவசியம் இருக்கிறதாக கருதல. பல அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் போராட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூரில் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழக அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூரில் ஏராளமானோர் தற்செயல் விடுப்பு எடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஏராளமானவர்கள் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரியில் நடந்த ஆர்ப்பாட்டத்திலும் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை முன்வைத்தனர். மக்கள் நலன் தொடர்பாக முதலமைச்சர் தொடங்கி வைக்கும் திட்டங்களை பாஜக தொடர்ந்து கொச்சைப்படுத்தி வருவதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். முதல்வர் ஏற்கனவே மற்ற பேர்ல இருக்க மருந்தாங்க தமிழ்நாடு ஃபுல்லா எவ்வளவு இருந்தது சொல்லுங்க. எதுவாக இருந்தாலும் மக்கள் பயன்படுகின்ற திட்டங்களை ஏதாவது ஒரு காலத்தில் யாராவது ஒரு துவக்கி இருப்பார்கள். அந்த திட்டங்களை பிறகு வருபவர் நல்ல திட்டங்கள் என்றால் கையில் எடுத்து அதை செம்மைப்படுத்துவதும் செழுமைப்படுத்துவதும் மக்களுக்கு உதவியாக இருப்பதற்காக மாற்றுவதும் அந்தந்த முதல்வருடைய பெருமை, அந்தந்த முதல்வருடைய சிந்தையில் உதித்து இருக்கின்ற திட்டங்கள். இந்த திட்டங்களை கொச்சைப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, மக்கள் பயன்படுகின்ற திட்டங்களை தொடர்ந்து பாஜக செய்து கொண்டே வருகின்றது. அந்த வகையில் இதுவும் உண்டு.